இந்த ஜனாசாவை மூடுவதிலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? வந்திருக்கிற எல்லாரும் 3 பிடி மண் போட வேண்டும், அது சுன்னா, அது கட்டாயம் என்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சில ஹதீசுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவின் தலைமாட்டில் வந்து நின்று 3 பிடி மண் போட்டார்கள். ஒரு பிடி மண்ணை போடுகின்ற பொழுது மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்தே உங்களை படைத்தோம். அதே மாதிரி வஃபீஹா நுஈதுக்கும், 2வது பிடி, இந்த மண்ணிலுக்கே உங்களை நாங்கள் மீண்டும் மீட்டுவோம். அதே மாதிரி வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, மீண்டும் இந்த மண்ணிலிருந்தே உங்களை எழுப்புவோம். 3 பிடிக்கும் 3 குர்ஆன் வசனம். இது சூரத்து தாஹாவுல 55வது வசனம். இந்த 3ஐயும் சொல்லித்தான் போட வேண்டும் என்று இப்னு மாஜா இன்னும் பல கிரந்தங்களில் ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது. மிக மிக பலகீனமான ஹதீஸ். எனவே 3 பிடி மண் எல்லாரும் போட வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து அந்த ஜனாசாவை கைமண் போட்டோ அல்லது மண்வெட்டிகளால் அல்லது சவலால் நாங்கள் மண்ணை இழுத்து போட்டோ மூடுவது அனுமதி, அது போல இல்லை. ஆனா 3 பிடி போடுவதுதான் சுன்னா என்று ஒருவர் சொல்லுவாராக இருந்தால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. போடாமல் நின்றா கூட ஒருவர் மீது குற்றம் இல்லை. 3 பிடிதான் போட வேண்டும் என்பதற்கும் எந்த ஆதாரம் இல்லை. ஒரு 5 போடலாம், குடும்பத்தார் அவரை கையாலேயே தனி அந்த ஜனாசாவை மூடலாம், அதில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் 3 பிடி மண் போடுவது என்பதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான நிலையான ஆதாரங்களும் இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவர் கைபிடி மண் போட போகிறேன் என்று விரும்பினால் போடலாம். ஆனா அவர் நிலை எப்படி இருக்கணும் தெரியுமா? இது சுன்னத்து, இதுதான் மார்க்கம் என்கிற நிலையில் போடக்கூடாது.